ஐயோ! தேவையில்லாம இவன் வேற சொதப்புறானே. அ அ அது நடந்தது எதுவுமே அண்ணனுக்கு தெரியாதுங்க. ஓ ஆ, 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 ஆ. பாரதி அண்ணன் கிட்ட சொல்லாம உங்ககிட்ட சொன்னாங்க. நீங்க வந்து என்ன காப்பாத்துனீங்க. ஆ, என்னம்மா இது காப்பாத்திட்டேன்னு அவ்வளோ சாதாரணமா சொல்ற? உன் கழுத்துல தாலி கயிறை அப்படி அப்படி போட்டு உன் வாழ்க்கையில நான் காப்பாத்திருக்கேன். என்னங்க நீங்க கயிறை போட்டேன்னு சொல்றீங்க? ஏன் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டி காப்பாத்தணும்னு சொல்ல மாட்டீங்களா? இத பாருப்பா, போட்டேன்னு சொன்னது கூட சரியான வார்த்தை கிடையாது. நான் தாலிய கையில வச்சிட்டு இருக்கேன், இவ திடீர்னு கழுத்தை உள்ள விட்டா. இதோ இந்த பார்த்தா தான் பக்கத்துல இருந்தான். டேய், என்ன என்ன நடந்தது சொல்ற சொல்லு. அண்ணா, அந்த காலத்து காதல் மன்னன் ஜெமினி கணேசன் மாதிரி சூப்பரா இருக்கீங்க. டேய், நான் அதிகாட்ட கேட்டேன். அன்னைக்கு கோவில் என்ன நடந்ததுன்னு சொல்றான். கல்யாணம் நல்லபடியா தான் நடந்தது. என்ன சாப்பிடறதுக்கு கூட டைம் இல்லாம அவசரமா கிளம்பி வந்துட்டோம். பறக்கா வெட்டி சோறு திங்கிறதுலயே இருக்கான் பாரு. நீங்க எதுவும் சொல்ல வேணாங்க. என் மாமா சொல்றதுல இருந்து எனக்கு நல்லா புரியுதுங்க. மாமாவா? ஆ. அது யாரு மாமா? அவன் வேற வந்திருக்கானா? மாமா அண்ணா, என்னண்ணே தெரியாம பேசுறீங்க? அன்னைக்கு கழுத்துல நீங்க தாலி கட்டுறீங்க, அப்ப அவருக்கு நீங்க மாமா தானே? ஆமா. டேய், நான் இப்பதான்டா இவனையே பாக்குறேன். நான் எப்படா மாமாவானே? அன்னைக்கு கழுத்துல நீங்க தாலி கட்டினா மாமா மாமா தான். ஒரு அறை விட்டேன்னா. டேய், நான் தெளிவா ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன். ம். நான் தாலி கட்டல, போட்டேன் போட்டேன் போடக்கூட இல்ல, புடிச்சுக்கிட்டேன். அவதானே தலையை உள்ள விட்டா. மீனாட்சி, ம்? நான் தாலியை கையில புடிச்சிட்டு இருந்தேன், நீ தானே தலையை உள்ள விட்ட. கோவில்ல என்ன நடந்ததுன்னு அவங்ககிட்ட உண்மையை சொல்லு. அண்ணா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன்னை கல்யாணமே பண்ணிக்கலன்னு சொல்லாம சொல்றாரு. இந்த வீட்டுல நீ நல்லா இருக்குன்னு அண்ணனை ஏமாத்திட்டு இருக்கியாமா? இல்ல உன்னையே நீ ஏமாத்திட்டு இருக்கியா?